500, 1000 ரூபாய் நோட்டுகளை என்ன செய்யலாம் என்பது குறித்து ரிசர்வ் வங்கி மக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 30 வரை வங்கிக் கணக்கிலும் தபால் நிலைய கணக்கிலும் செலுத்தி வைப்பு வைக்கலாம். வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைப்பதற்கு எந்த உச்சவரம்பும் இல்லை. பழைய நோட்டுகளை டெபாசிட் செய்ய 50 நாட்கள் அவகாசம் உள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் நோட்டுகளை வங்கியில் செலுத்த முடியாதவர்கள் ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்களில் ஆவணங்களை காண்பித்து மார்ச் 31ஆம் தேதி வரை செலுத்தலாம். டெபாசிட் செய்த பிறகு நவம்பர் 24ஆம் தேதி வரை ஒரு நாளுக்கு அதிகபட்சம் 10,000 ரூபாயும் ஒரு வாரத்திற்கு அதிகபட்சமாக 20,000 ரூபாயும் எடுக்க முடியும். இது காசோலை பரிமாற்றத்திற்கும் பொருந்தும். ஏடிஎம் செயல்பட தொடங்கியவுடன் நவம்பர் 18 வரை ஏடிஎம் மூலம் 2,000 ரூபாய் எடுக்கலாம். நவம்பர் 19 முதல் இந்த வரம்பு உயர்த்தப்படும். இணையம் மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு எந்த தடையும் இல்லை. 4,000த்திற்கும் அதிகமாக பணம் தேவைப்பட்டால் வங்கியில் செலுத்தி செக், டிடி மற்றும் இணையம் மூலம் பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம். வங்கிகளில் செலுத்தித்தான் பணம் பெற முடியும் என்ற நிலையில் உங்களிடம் வங்கி கணக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக புதிய வங்கி கணக்கு தொடங்க வேண்டும். இது குறித்த உதவி பெற 022 22 60 2201 20 022 22 60 2944 என்ற எண்ணில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம்.